இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வேகமாக ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒய் இஸ்ரேல்? நான் தான் ஒரு சபையில் இருக்கிறேனே, எனக்கு சபையை பற்றி தெரிந்தா பத்தாதா? எனக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவங்கள பற்றி நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். போன வாரமும் ஒரு சில இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நம்ம பார்த்தோம். ஏன் இஸ்ரவேலர்களை குறித்து நம்ம பார்க்கணும். அப்போ வேதாகமத்தை எடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பக்கங்கள், அதாவது இந்த 66 புஸ்தகங்களை வாசிக்கும் போது அதிகமான கண்டென்ட் யாரை பற்றி அப்படின்னா இஸ்ரவேலர்கள் பற்றி தான். உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம், அப்போ நான் இஸ்ரவேலர்கள்னு சொல்லணுமா இல்லைன்னா இவங்க யூதர்கள்னு நான் சொல்லணுமா அப்படின்னு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு முழுக்க முழுக்க நம்ம யாரை பார்ப்போம்னா இஸ்ரவேலர்கள் 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 அப்படியே தான் பார்ப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ எப்படி இந்த ஒரு பேர் மருவி இப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது போல அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ராஜ்யம் ஒன்றா இருந்த ராஜ்யம். யாருடைய காலங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தது? இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியா வந்து ஒரே நேஷன் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நம்ம சொல்கிறோம், நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்கிறோம். பட் ஆனால் கவர்மெண்ட் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அப்போ இதை ஒரு யுனைடெட் நேஷன் நம்ம வச்சுக்கலாம். அப்படி தான் இஸ்ரேலும் இருந்தது. யாருடைய காலத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க? தாவீது காலத்தில், சவுல் காலத்தில், சாலமோன் காலத்தில். அதுக்கப்புறம் இது ரெண்டாக உடையுது. இப்போ உதாரணமாக சிந்திச்சு பாருங்க, நார்த் இந்தியாவுக்கு தனி கவர்மெண்ட்டும் சவுத் இந்தியாவுக்கு தனி கவர்மெண்ட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? அது போல உடஞ்சிருச்சு. சாலமோனுக்கு பிறகு வந்த சந்ததியார் அவங்க எடுத்த சில முடிவுகள்னால என்ன ஆயிடுச்சு, ஒன்றா இருந்த நாடு ரெண்டா உடஞ்சிருச்சு. அப்போ தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம்னு இருந்தது. அப்போ இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு தலைநகரமாக இருந்தது எது? சமாரியா. தெற்கு ராஜ்யத்துக்கு தலைநகரமாக இருந்தது எது? அதுதான் எருசலேம். இந்த வடக்கு ராஜ்யம் யார் கைப்பற்றினா? யார் பிடிச்சிட்டு போனா? யாரு? அசீரியர்கள். அதுதான் சனகரிப்பை பத்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அசீரியர்கள் என்ன செஞ்சாங்க? இவங்க கிட்ட யுத்தத்துக்கு வந்து இவங்க தோத்து போயிட்டாங்க, அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க, நாட்டை அவங்க கைப்பற்றிட்டாங்க. நம்மளும் ஒரு காலத்துல பிரிட்டிஷ் கிட்ட இருந்தோமா இல்லையா? ஆமா, அது மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா இது டோட்டலாவே நாடே போயிருச்சு. ஸோ அந்த நாட்டுக்குள்ள மொத்தம் 12 கோத்திரத்துல 10 கோத்திரங்கள் இருந்தாங்க. ஸோ இந்த 10 கோத்திரத்தையும் யார் பிடிச்சிட்டு போயிட்டா? அசீரியர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவங்க யார் அப்படின்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் பென்யமின் கோத்திரத்தை இருந்தாங்க, கொஞ்சம் லேவியர்கள் இருந்தாங்க. அப்புறம் அங்கங்க இருந்த கொஞ்சம் பேர் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அதுல உதாரணமா ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்த அண்ணாளை பற்றி புதிய ஏற்பாட்டில எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த 10 கோத்திரத்திலிருந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, நாங்கள் உங்க கூட சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி இந்த தெற்கு ராஜ்யத்துக்கு உள்ள வந்தவங்களும் இருக்காங்க. நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவில் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி வந்துட்டாங்க. அப்படி இங்கே இருக்கும்போது இந்த யூதர்களை ஒரு காலகட்டம் வந்தது, ஒரு 100 வருஷம் கழிச்சு. அப்போ ஒரு சாம்ராஜ்யம் வல்லரசா இருந்தது, அதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம். நேபுகாத் நேச்சர் படையெடுத்து வந்தா, 3 முறை படையெடுத்து வந்தாங்க. அன்னைக்கு இருந்த தேவாலயத்துக்கு தீ வச்சு தேவாலயம் முழுவதுமா கருகி போச்சு. எருசலேமை கைப்பற்றி இவங்களெல்லாம் அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம வந்து சொல்றோம், இவங்க நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகும்போது சொல்றோம், இந்த இந்தியர்கள், தமிழர்கள், தெலுங்குக்காரங்க இப்படி சொல்றது போல இவர்கள் யூதர்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதே பாபிலோனியர்கள் தான். ஏன்னா அவங்க தான் யூதா மக்களை தான் கொண்டு போனாங்க. அப்ப இருந்தது அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க யூதா. ஆனா பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த யூதா கோத்திரத்துல இருந்து இவங்களை கூட்டிட்டு வந்தோங்கிறத சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, அந்த இஸ்ரவேலருங்கிற பேர் போய் யூதர்கள்னே மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னதான் சொல்றோம், ஜூஸ் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, இஸ்ரேல். இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக நான் சொல்றேன். ஸோ அதனால பட் எல்லாமே காமனான ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா ஒரு இஸ்ரேலுங்கிற பெயரை யார் வைத்தது? தேவனாகிய கர்த்தர். வெரி குட். யாருக்காக? யாக்கோபுடைய பெயரை தேவன் மாற்றினார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அப்போ இஸ்ரேலுக்கும் சபைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும், அந்த தண்டவாளம், ஸோ 2 பேரலல் லைன், ரெண்டும் எங்கேயாவது மீட் பண்ணுமா?
மீட் பண்ணாது. ஆனா ரெண்டும் ஒரே ரெண்டும் இணைஞ்சாதான் என்னது, அந்த ட்ரெயின் போக முடியும். அப்போ இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி சபைக்கு கர்த்தர் ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் தெரிந்து கொண்ட இந்த மக்கள், அதாவது யாரு, இந்த இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 12 பிள்ளைங்க பழுகி பெருகி தேசமாவே மாறிட்டாங்க, அவ்வளோ ஜனங்கள் ஆயிட்டாங்க. உங்களுடைய பாட்டி தாத்தா காலத்திலே பாருங்க, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 10 பேர் 12 பேரும்பாங்க. இன்னைக்கு அப்படி எங்கேயாவது கேள்விப்படுறோமா? இன்னைக்கு ஒரு குழந்தையே இன்னைக்கு ரொம்ப ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, 10 இருந்தது, 15 இருந்தது. அப்போ அந்த நாட்கள்ல பாருங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருந்தாங்க, ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க. அதுக்கான ஒரு ப்ராப்ளமே அந்த நாட்கள்ல பார்க்கவே முடியாது. ஸோ இந்த 12 பேரும் பழுகி பெருகினாங்க. ஸோ இந்த டோட்டலா இந்த கலெக்டிவா இவங்கள தான் நம்ம சொல்றோம் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, நம்ம ரோமரை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ரோமர் முழுக்க முழுக்க 2 விதமான கேட்டகரி ஆஃப் பீப்புளை பத்தி தான் படிக்கிறோம். ஒன்னு சபைக்கும் இந்த யூதர்களுக்கும் தான் சண்டை, வாக்குவாதம், ஒரு தவறான புரிதல் இல்லையா? அதை கரெக்ட் பண்ண விரும்புறாரு பவுல். அப்போ நமக்கே முதல்ல தெரியணும், யூதர்கள் யாரு, இவங்களுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம், அது தெரியும் போது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ ஒய் இஸ்ரேல் அப்படிங்கிற இடத்துல போன வாரத்துடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமா பார்க்க போறோம். அப்பதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ரோமருடையதை பார்க்க. ஒரு பக்கம் இஸ்ரேல், ஒரு பக்கம் சர்ச். இந்த வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம இந்த வசனங்களை வாசிக்க முடியும். யெகோவாவினுடைய மனைவியாக கருதப்படுகிறது எதுங்க, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஏசாயா 54 அதிகாரம், அதுல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54 6வது வசனம் வாசிங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இப்போ சில சமயங்க பாருங்க, நமக்கு படிப்போம், நமக்கு இது ஏதாவது புரியுதா திடீர்னு இந்த வசனம் படிச்சா, ஒரு தேசத்தை ஒரு ஸ்திரீயை போல, சரியா? அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணத்தின்படி வாழாம ஆண்டவருக்கு விரோதமா போகும் பொழுது, ஒரு வேசித்தனத்துல தேவனுக்கு துரோகம் செய்தவளை போல, ஒரு பொயட்ரி இப்படிதான் எழுதுவாங்க, ஒரு பொயட்ரி அப்படிதான் எழுதுவாங்க, அப்படி வர்ணிச்சு காண்பிக்கிறது. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களே அத்திப்பழ கூடை அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம அது அத்திப்பழம்னு பார்க்க கூடாது. நல்ல அத்திப்பழம் ஒரு கூடையில இருந்தது, கெட்டு போன அத்திப்பழம் ஒரு கூடையில இருந்ததுன்னா அந்த அத்திப்பழம் எதை குறிக்குது, இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. அப்போ முதல்ல பைபிள்ல என்னெல்லாம் சிம்பிள், இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சிலதெல்லாம் அம்மாங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஏதாவது ஒரு கோட் வேர்டெல்லாம் வச்சு பிஸ்கெட்ஸையோ சாக்லேட்டையோ ஒளிச்சு வைக்கிறதையோ அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைபிள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள், மரம் பத்தி இருக்கும், விளக்கு தண்டு பத்தி சொல்லப்பட்டிருக்கும், அது போல ஒரு அருவாள் பத்தி இருக்கும். இது எல்லாமே நம்ம லிட்டரலா அந்த பொருளையே நம்ம நினைக்க கூடாது, அந்த பொருள் எதை குறிக்குதுங்கிறதும் நமக்கு தேவை. இப்ப சபைக்கு என்ன பேரு, அங்க மனைவின்னு சொன்னா சபைக்கு என்ன, மணவாட்டி. அப்போ மணவாட்டிங்கிற பெயர் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது நம்ம கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. கிறிஸ்து சபைக்கு என்னவாகவும் இருக்கிறாரு, தலையாக இருக்கிறார். ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அப்போ அவர் ஒரு மணவாளன் போலவும் மணவாட்டி. அப்போ சபை அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம், அதுதான் சபை. அப்போ நீங்களும் நானும் தான் அந்த சபை, நம்ம தான் யாரு, மணவாட்டி. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம இஸ்ரேல் பத்தி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் வழியாதான், இஸ்ரேல் தேசத்தின் வழியாதான் கிறிஸ்துவே நமக்கு கிடைச்சாரு. ஆமாவா இல்லையா? ஆமா, அது ரொம்ப அழகா இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை பற்றி எழுதப்பட்டிருக்கும், ஒரு ஸ்திரீயை பற்றி பேசப்பட்டிருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஜென்ரலா இக்னோர் பண்ணிடுவோம். ஆனா அதுல ஒரு வசனம் பாருங்க, முழுசா வாசிக்க டைம் இருக்காது. முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அடையாளம், ஒரு ஸ்திரீ சூரியனை அடைந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரன், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள்.
இந்த முதல் வசனத்தை, அதாவது வெளிப்படுத்தல் 12:1 படிக்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? பைபிள்ல இருந்து ஏதாவது சம்பவம்? ஒரு ஸ்திரீ, சூரியன், சந்திரன், 12 நட்சத்திரங்கள், யோசேப்பு. வெரி குட். யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது, ஞாபகம் இருக்கா? சூரியன், சந்திரன், 12 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குவதாக. சோ அது இதெல்லாமே வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ ஒரு இஸ்ரேல் தேசமாக. 5வது வசனத்தை நம்ம வாசிங்க. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இப்ப அவளுங்கிற இடத்துல நம்ம இஸ்ரேல் தேசம்னு போட்டுக்கிறோம் வைங்க. இஸ்ரேல் தேசம். இயேசு எங்க பிறந்தார்? இந்தியாலயா ஜப்பான்லயா? இஸ்ரேல்ல தான் பிறந்தார். சரியா? எந்த கோத்திரத்துல பிறந்தாரு? யூதா கோத்திரத்துல யூதனாகவே அவர் பிறந்தார். அப்போ யூதர்கள் அப்படி ஒரு ராஜாங்கம் செய்வாங்க அப்படிங்கிறது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதே ஒவ்வொருத்தர் பத்தியும் ப்ராஃபஸி சொல்லிட்டார். அதனால ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபு சொன்ன ப்ராஃபஸி தான் இந்த லேட்டர் டேஸ்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டே அவரே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்? பட் ஒவ்வொரு வசனத்துக்கும் வெளிப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் அதை பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் இல்லாம நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பலவிதமான அர்த்தங்களை சொல்லுவாங்க. இதுல எது கரெக்ட் எது ராங்னே நமக்கு தெரியாது. அப்போ சில சமயம் தவறான புரிதல்ல போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? இல்ல இதெல்லாம் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடக்கும், இல்ல உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி தான் நடக்கும். ஐயோ எங்கேயுமே ரகசிய வருகை பற்றி சொல்லல, இல்ல ரகசிய வருகை இருக்கு. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துல போய் என்ன ஆயிடுவோம்? லேண்ட் ஆயிரும். அதனால அளவா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் தேசத்திலிருந்து நமக்கு என்ன கிடைச்சது? இயேசுவானவர் கிடைச்சாரு. இயேசுவானவர் எதை பெற்றெடுத்தார்? சபையை பெற்றெடுத்தார். அவர் மூலமா தானே நமக்கு சபை கிடைச்சது. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வித்தியாசங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்தது, இந்த இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை இவங்களுக்கு மேசியாவை தெரியாது. இப்போ உதாரணமா நான் சொல்றேன், நம்ம பைபிள்ல ஏசாயான்னு ஒரு புஸ்தகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தாருன்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா? ஏன்னா இவர் தான் அதிகமா என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துடைய மரணம் பாடுகளை ரொம்ப அழகா எழுதினவர். அது 53வது அதிகாரத்துல நெரேட் பண்ணியிருக்கிறாரு. லூக்கா 4ல ஏசாயா எழுதிய பக்கங்களை தான் இயேசுவானவர் தேவாலயத்தில் எடுத்து வாசிக்கிறாரு. வேற யார் ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல இயேசுவை தவிர ரதத்துல ஒருத்தர் போனார். யார் அவரு? எத்தியோப்பியா நாட்டு மந்திரி இல்லையா? கந்தாகே அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவரு. அப்ப அவர் போகும்போது என்ன செய்யறாரு? ஏசாயா தான். அவருக்கு புரிஞ்சதா? ஏதாவது ஒண்ணுமே புரியல. அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு புரியல. அவங்க மேசியாவை என்ன செய்யல? இது வரைக்கும் அவங்க நம்பல. இல்லைன்னா விட்டு கொடுத்துருப்பாங்களா? நமக்கு விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சன் ஆஃப் காட், எப்படி கடவுளுக்கு போய் ஒரு குமாரன் இருக்க முடியுமா? ஒரு குழந்தை இருக்க முடியுமான்னு அவங்க என்ன செய்யல? அவங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவங்களால பார்க்க முடியல. ஆனால் பலர் என்ன செய்தாங்க? தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பல முறை அதை அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டே தான் வந்தாரு. அதை நான் ரோமர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரியத்தை வாசிங்க. ரோமர் 11:25 வாசிக்கலாம். ரோமர் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். பாருங்க, நிறைய ரகசியத்தை சொன்னவர் பவுல் தாங்க. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். போதும். அப்போ கொஞ்ச காலம், ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இஸ்ரவேலர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க, இது ஒரு ரகசியம்னு சொல்லிட்டே எழுதுறார்.
அதான் நான் உங்களுக்கு ரகசியம், இட்ஸ் சீக்ரெட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியானவர் பவுலுக்கு ஒரு ரெவலேஷனை கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? அது என்னன்னா, இன்னைக்கு புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறோம். 66 புஸ்தகங்கள் நம்ம கையில இருக்குது. அவங்க கிட்ட புதிய ஏற்பாடு கிடையாது. அதனால அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு ஃபாரின் கடவுளை போல நினைப்பாங்க. ஆனால் பல தேசங்கள்ல இருந்து வந்த யூதர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு வந்துட்டாங்க, மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க, ரொம்ப தீவிரமா போதிக்கிறாங்க. மூன்றாவது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுக்கு இயேசுவை தெரியாம இருக்கலாம், ஆனால் இயேசு திரும்ப வருவார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் உபத்திரவ காலத்தின் கடைசியிலே தன்னை வெளிப்படுத்துவார். யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. ஸோ இஸ்ரேலுங்கிறது அது ஒரு தனி ட்ராக், சபைங்கிறது என்னது? அது ஒரு தனி ட்ராக். ரெண்டையும் கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய ரீதியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், கிறிஸ்து சபைக்காகவும் திரும்ப வருவார். அது எப்போ? ரகசிய வருகையில். இப்ப பாருங்க, அது எப்ப நடக்கும்? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் போது. அப்ப நமக்கெல்லாம் காலம் இருக்கா? புறஜாதியார்னாலே யாரு? யூதர்கள் அல்லாதவர்கள். யூதர்கள் அல்லாதவர்கள்னா யாரு? ஆபிரகாமுடைய ஃபேமிலியில பிறக்காதவங்க. ரத்த சம்பந்த உறவு நமக்கும் அவங்களுக்கும் கிடையாது. நம்ம விசுவாசத்தினாலதான் இணைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, நான் எங்க தாத்தா ஆபிரகாம் சொல்ல முடியுமா? இல்ல. அவங்களால சொல்ல முடியும். ஒரு சரியான யூதனா இருந்தா அவங்களுடைய லீனியேஜை எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பால தொடங்கி ஆபிரகாம்ல கொண்டு போய் முடிப்பாங்க. இயேசுவுக்கு அப்படி எழுதப்பட்டிருக்குதா? சூப்பரா எழுதினார். யார் அவரு? லூக்கா எழுதினார். லூக்கா ஆதாம் வரைக்குமே எழுதிட்டார். அவர் ராஜாங்கிறத எழுதினது யாரு? மத்தேயு. 2 பேர் தான் இயேசு கிறிஸ்துடைய ஜீனியாலஜியை எழுதியிருக்காங்க. நம்மெல்லாம் நிறைய படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். நான் நேற்றுக்கு ஈவினிங் அந்த பைபிள் ஸ்டடியில சொன்ன விஷயத்தையே நான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னை ரொம்ப தொட்ட, அதாவது யோவான் 13வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, இது இயேசு கிறிஸ்துவினுடைய மரண காலத்துல நடந்த ஒரு சம்பவம். பாருங்க, 12 சீஷர்களோடும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா பந்தி இருந்தார். பந்தி இருந்தாரா? ஆமா. ஆனா பந்தியை முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய துணிக்கையை வாங்கின பிறகு ஒருவன் மட்டும் கழண்டுகிட்டான். யாரது? யூதாஸ். அது எங்க வாசிக்கிறோம்? 13:31 வசனத்துல நீங்க பார்க்கலாம். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாங்கிட்டு அவன் வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்க்க போனான். அடுத்த வேலை என்னது? இயேசுவை காட்டி கொடுக்கிற வேலை இல்லையா? அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இயேசு பேசவே ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் அவன் மிஸ் பண்ணிட்டான். அதை நான் வேகமா சொல்லும்போது பார்த்தா, யோவான் 14, 15, 16, 17 இந்த 4 அதிகாரத்தையும் யூதாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ யூதாஸ் மட்டும் அதை கேட்டு இருந்தானா இயேசுவை காட்டி கொடுத்திருக்கவே மாட்டார். மற்ற 11 சீஷர்களும் அவங்க தைரியமா காத்திருந்தது இந்த 4 அதிகாரத்துல சொல்லப்பட்ட பிரசங்கம் தான். இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்பு நடந்த 3 நாட்களின் சம்பவம் தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்துல. முழுசையும் எழுதியிருந்தா எவ்வளவு எழுதியிருக்கணுமா? 8500 பக்கங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை மட்டுமே எழுதியிருக்கணுமா? அப்போ பார்க்கிறோம், 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போறேன், அங்க என்ன இருக்கு? நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொன்னார். அதை மிஸ் பண்ணிட்டாரா? வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தார். அதை கேட்டிருந்தாருன்னா பரலோக ராஜ்யத்துல கைகளால செய்யப்படாத வீடு கட்டப்பட்டிருக்கு. எத்தனை பேர் மியான்மர்ல நடந்த எர்த்குவேக்கோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க? அதுல 33 கட்டிடங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய பில்டிங். அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த பில்டிங். அப்படி டோட்டலாவே விழுந்து ஒன்னில்லாம் போயிடுச்சு. அப்ப எவ்வளோ செலவு பண்ணி அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க, எத்தனை பிளான் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எத்தனை மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எத்தனை ஆர்கிடெக்சரல் பிளானிங் இல்லையா? அதெல்லாம் பண்ணியும் ஆனா என்ன ஆகல? ஒரு நிலநடுக்கத்துக்கு தாக்கு பிடிக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் வர பரலோகத்தை பற்றி சொன்னார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுங்கிற அந்த முக்கியமான வசனம், நம்ம சின்ன குழந்தைக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வசனத்தை அன்றைய தினம் யார் மிஸ் பண்ணிட்டா? யூதாஸ் மிஸ் பண்ணிட்டார். அப்போ அடுத்தது ரட்சிப்பு, அந்த சால்வேஷன் பற்ற நல்ல செய்தியை விட்டுட்டார்.
அப்போ பிதாவை எங்களுக்கு காட்டுங்கன்னு பிலிப்பு 9 கேட்கும்போது அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். அவருடைய தெய்வ தன்மையை வெளிப்படுத்தி காட்டினார். அதை என்ன செஞ்சாரு? யூதாஸ் அதை கேட்காமையே போயிட்டாரு. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். ஜெபத்தினுடைய மேன்மை அந்த சீஷர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமையே போயிட்டாரு யூதாஸ். நான் போய் உங்களுக்கு என்ன செய்யற, 16, 17 வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த நற்செய்தி அவருடைய காதுகள்ல விழவே இல்லை. உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிறத 14, 19 அவர் ரொம்ப தெளிவாவே அவர் சொன்னார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அவருடைய ரிசரக்ஷனை பத்தி பேசினாரு. அதை என்ன செய்யல யூதாஸ், அதை மிஸ் பண்ணார். நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரா? ஆமா, நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் மறுபடி வருகிறேன் என்று 3வது வசனத்தில் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? இந்த உலகத்துல சமாதானம் இருக்காது, ஆனா இந்த உலகம் கொடுக்கிறபடியில நான் என்னுடைய சமாதானத்தை என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். என் நாமத்தினால உங்களை துன்பப்படுத்துவாங்கிறதையும் அந்த பெர்சிக்யூஷனை பத்தி ஆண்டவர் சொன்னார். ரொம்ப அழகா வேதனைப்படுவீங்கன்னு சொன்னார். ஆனால் கடைசியில என்ன சொன்னாரு? மகிமையை பற்றி பேசினார். அதான் சொல்லுவேன், இயேசுவை பின்பற்றினா இயேசுக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுக்கு என்ன கிடைச்சது? சிலுவை கிடைச்சது, பாடுகள் இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் பிதாவானவர் மகிமைப்படுத்தினாரா? ஆமா, அது இயேசுவானவரே சொன்னார். அப்ப நமக்கும் ஒரு மகிமை உண்டு. இயேசுவானவரை நாம் பின்பற்றுகிறோம், நமக்காக கத்தர். ஆனா இதெல்லாம் எப்ப மிஸ் பண்ணாரு? சத்திய வசனங்களை கேட்காதபடி. இன்னைக்கும் நமக்கு எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு புரியலையோ அதெல்லாம் என்ன செஞ்சிடறோம், அதெல்லாத்தையும் நம்ம அடிக்கடி மிஸ் பண்ணிடுறோம். அப்போ இதை அன்னைக்கு அந்த ஜென்டில்ஸ் புறஜாதியார் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த 3வது டிஃபரன்ஸின் படி என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். ஆனா அது உபத்திரவ நாட்களுக்கு பிறகு அவரை குத்தினவர்களும் என்ன செய்வாங்களாம்? காண்பார்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல நம்முடைய பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ராப்சர் உண்டு, கர்த்தர் சபையை ரெஸ்கியூ பண்ணுவார் அப்படிங்கிறத தெசலோனிக்கே பட்டணத்திலையும் நம்ம வைத்து பார்க்கிறோம். அவர் ஒரு ராஜாவோ அதை வாசிக்க முடியும். ஏசாயா 33, 22 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அதாவது அவரே எங்களுடைய ராஜா, ஒரு கிங்க போல வர்ணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எங்க? இஸ்ரவேலருக்கு. நமக்கு அவர் யாரு? மணவாளன், தி ஹெட் அண்ட் தி க்ரூம். அப்போ இந்த இஸ்ரவேலருங்க எப்ப ஆரம்பிச்சாங்க? 12வது அதிகாரம் ஆதியாகமத்திலே ஆரம்பிச்சாச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஜேர்னி ஆஃப் ஆப்ரஹாம். அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா சபை எப்போ உருவாச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாள்ல தான் சபை பிறந்துச்சு. ஆனா இஸ்ரவேலர்கள் அங்கிருந்தெல்லாம் இருக்காங்க. அப்ப நிறைய காரியங்களை யோசிக்கணும். சில வாக்குத்தத்தங்கள் அங்க பெறும்போது அப்ப சபை உருவாகவே இல்லை அப்படிங்கிறதையும், இதெல்லாம் அழகழகான வசனங்கள். இதெல்லாமே நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12, 13 எல்லாம் ரொம்ப அருமையான வசனங்கள் தான். நம்ம பைபிள் எடுக்கும்போது 5இல் 4 பக்கங்கள் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலர்கள் தான். 1 பங்கு மட்டும்தான் எதை பற்றி எழுதி இருக்குது? சபையை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அவங்கெல்லாம் டைரக்ட் கவர்னன்ட், அந்த உடன்படிக்கைக்கு அவங்க டைரக்ட். நம்மலாம் ஒரு தேர்ட் பார்ட்டி ஹோல்டர்ஸ் மாதிரி. அதாவது கிரைஸ்ட் எப்படி பிப்ளிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கவர்னன்ட் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர், டைரக்டாவே அவர்கள் சொந்தக்காரர்கள். அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்குதா? இருக்குது. அதுக்கு எல்லைகள் இருக்குதா? எல்லைகள் இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா இப்படியெல்லாம் நாடு இருக்குதோ, இன்னைக்கும் இஸ்ரேல்னு சொல்லி இந்த பூமியில ஒரு நிலப்பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு என்ன பேரு? இஸ்ரேல் பேரு. அந்த நாட்டின் பெயர் இஸ்ரேல். ஆனா சபைக்கு அப்படி ஒரு இடம் இருக்கா? கிடையாது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? அதுல சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். அதுல ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 3:6 வாசிக்கலாம். இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முற்காலத்தில் சபையை குறித்து. அதே போல இன்னொரு அழகான ஒரு வசனம் உண்டு. அதே பேசியார் கலாத்தியர் 3:28 என்னது? அதாவது இந்த வசனத்துல முன்னாடி பின்னாடி வாசிச்சு பாருங்க. சகல ஜனங்கள்,
அதாவது சபை என்று சொன்னால் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் பீப்புள், ஆல் நேஷனாலிட்டி, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள், பல பாஷைக்காரர்கள். அவங்களுக்குன்னு ஒரு இடம்னு என்ன கிடையாது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் உண்டு. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, இல்லையா? அடிமை இல்லை, சுயாதீனம், எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? சபை. ஆனா அப்படி நமக்குன்னு ஒரு தலைநகரம்னு ஏதாவது இருக்குதா? நமக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிட்டு போனாரா? இதுதான் சபைக்கு நான் வாங்கி வச்சுட்டு போன லேண்டுன்னு? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ அவங்க பைபிள் முழுக்க பார்த்தா யுத்தங்கள் தான். பெலிஸ்தியர்களோட சண்டை போட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், வேற யார் யார் கூட எல்லாம் அவங்க சண்டை போட்டாங்கன்னு? அதிகமான ஒரு மெயின் முக்கிய எனிமி அவங்களுக்கு பெலிஸ்தியர்கள், மோவாபியர், அமலேக்கியர். நினைச்சு பாருங்க, அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்து விடாய்த்தவர்களா இருக்கும்போது டக்குன்னு எழும்பி எதிர்த்து போனது யாரு? இந்த அமலேக்கியர்கள் தான். அதான் ஆண்டவர் அவங்கள வந்து அவ்வளோவா நின்று ஜட்ஜ்மெண்ட்லுக்குள்ள கொண்டு வரார் சவுல் ராஜாவான காலத்துல. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட யுத்தங்கள். எரிகோ கோட்டையா இருக்கட்டும், அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஆயி பட்டணங்களா இருக்கட்டும், அப்ப ஏகப்பட்ட ரத்தம் சிந்தது. நிறைய சொல்லுவாங்க பைபிள் அப்படின்னாலே சமாதானம் தான், அன்பு தான். ஆனா அதிகமான ரத்த ஆறு ஓடுகின்ற பக்கங்கள் எங்க இருக்கு? அந்த உலகத்திலேயே அதிகமான பக்கங்கள் வேதத்துல இருக்குங்கிறது. ஸோ பிசிக்கல் வார். அந்த மாதிரி சபை நீ போய் இன்னாரோட சண்டை போடுன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்யல? வயலன்ஸ்னால என்ன செய்யல? உருவாக்கல. அன்பின் ராஜ்யம் அவரோடது. He established the church by love. அன்புனால தான் உருவாச்சு, பெற்றெடுத்தார் இந்த சபையை. ஆனா நமக்கும் என்ன இருக்குது? யுத்தங்கள் இருக்குது. அததான் எபேசியர் 6 படிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன யுத்தங்கள்? நாங்களும் ஆபிரகாமுக்கு சொந்தக்காரர்கள்னா இன்னைக்கும் அவங்க ஒரு பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், ஒரு பக்கம் ஹெஸ்பலா, ஒரு பக்கம் ஹூத்தீஸ், ஒரு பக்கம் ஈரான் சண்டை போடுறாங்களா? அப்படி நம்மளும் போய் சண்டை போடணும்ல? இல்ல, அவங்களோடது வேற. அவங்க அந்த எல்லைகளுக்காக தக்க வைப்பதற்காக அவங்களுடைய யுத்தங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே டைம் இருக்கும். 430 வருஷம் அடிமைத்தனம், 70 வருஷம் நீ பாபிலோன் தேசத்துல நீ இருப்ப, அடிமையா இருப்ப, அப்புறம் நீ வெளியே வருவ. தானியேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 வார கணக்கு. அப்படி ஏதாவது கணக்கு சபைக்கு ஆண்டவர் வச்சுட்டு போனாரா? இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க, இந்த டைம்ல நான் வந்துருவேன் அப்படி சொன்னாரா? அப்படி எங்க தேடி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காது. அதனால அந்த மாதிரி சத்தியங்கள்லாம் கேட்டீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நமக்கு டைம் டேபிளே கிடையாது. ஏன்னா அவர் திருடனை போல வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம எப்ப வேணாலும் என்ன செய்யணும்? நம்ம நேசரை சந்திக்க மனவாட்டி ஆயத்தத்தோட இருக்கணும். அதனால டைமை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம இங்கே படிக்கிற எல்லாமே டைம். அவங்க இன்னைக்கும் பாருங்க 70 வாரத்தை வச்சு நல்லா கால்குலேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது நாங்கள் ரஷ்யாவோட, அதாவது ரட்சிக்கப்பட்ட யூதர்களை சொல்கிறேன், அவங்களாம் அப்படி எக்ஸாக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ரஷ்யாவோட வார். ரஷ்யா வந்து 38வது அதிகாரம் எசேக்கியேல் சொன்னது போல அவன் வருவான். எதுக்காக வருவான்? இஸ்ரேலை தீங்கு உண்டாக்க அவன் வருவான். அதே எசேக்கியேல் 39:2 வாசிக்கிறோம், 83% அவனுடைய ஆயுதங்களை இழந்து தோற்று போனவனா போவான். அவனோடு கூட யாரெல்லாம் வரப்போறா? டர்க்கி வரும், அவனோட ஈரான் வரும், அவன் கூட மற்றும் ஒரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் வரப்போறாங்க. அதெல்லாம் பாருங்க இப்ப உயிர் பிடிச்சு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த கரண்ட் நியூஸ்ல அதெல்லாம் உண்டு. அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்குன்னு பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னாலே லேவி கோத்திரமும், லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோன், அந்த வழியா தான் வந்து என்ன செய்யலாம்? பலி செலுத்தலாம். நமக்கு அப்படி யாராவது இருக்கிறாங்களா? நம்மெல்லாம் ஆசாரியர்கள். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். யார் அவரு? அப்போ நம்ம எப்படி நம்ம போய் இஸ்ரவேலர்களோடு கூட கம்பேர் பண்ண முடியும்? இல்லையா? அதாவது அவங்களுக்காச்சும் இடம் இந்த பூமியில தான் அலோகேட் பண்ணிட்டு போனாரு. நம்ம ஒருத்தங்க தான் இந்த பிளானட்டையே காலி பண்ணிட்டு போக போறவங்க, இல்லையா? எர்த்தை தாண்டி என்ன செய்ய போறோம்? எக்கால சத்தம் கேட்கும்போது ரெடியா இருக்கணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிறகுகள் வருமா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம ஒரு செகண்ட்ல பறந்து போயிடும். நமக்கே தெரியும் ஸ்பேஸ்ல ஒரு மைக்ரோ கிராவிட்டி தான் ஸ்பேஸ். எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம வேகமா இங்கிருந்து என்ன செய்வோம்? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டி பறந்து போயிடுவோம். ஸோ அதனால நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசங்கள் அநேகம் உண்டு. ஸோ அவங்க எப்போ உயிரடைவாங்க? அந்த 1000 வருஷ அரசாட்சியில பார்ப்போம். நம்ம அவருடைய 2ஆம் பகிரங்க வருகையில அவர் கூடயே நம்ம
வருவோம். அப்ப யார் ஃபர்ஸ்ட் போக போறா? சபை தான் ஃபர்ஸ்ட் போக போகுது. போயிட்டு அவர் வரும்பொழுது என்ன ஆகும்? அவங்க நம்ம அவங்களோட வருவோம். அதை நம்ம யூதா புஸ்தகத்துல வாசிக்க முடியும், தெஸ்லோனிக்கேயர் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அதிகமான வாக்குத்தத்தங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டவர்கள் நாம தான். ஸோ இதில் இன்னும் 12-13 வித்தியாசங்கள் இருக்கு. பட் ஒரே நாளில் நமக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லாததுனால நான் வேகமாக ஒரு 5 மினிட்ஸில் இந்த இஸ்ரேலுடைய கரண்ட் நியூஸை பார்க்கலாம். நமக்கு தெரியும் லெபனான் கூட அவங்களுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தின் பெயர் என்ன? தினம் நான் அந்த பேரை எதை சொல்றேனோ இல்லையோ அந்த பேரை பல முறை சொல்றேன், ஹெஸ்போலா. இவங்க ஒரு தீவிரவாத இயக்கம் இருந்தா அங்க ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்டும் இருக்குது. சரியா? அங்கேயும் நிறைய சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பக்கம் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நாங்க இஸ்ரேலோடைய நல்ல உறவுகளை வைப்போம், ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற தீவிரவாத இயக்கங்கள் ஒரு நாள் ஒன்று சேரவே மாட்டாங்க. சமீபத்துல ஏமன் நாட்டின் மேல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒரு யுத்தத்துல இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இந்த யுத்தத்தை பத்தின தகவல்களை முக்கியமான தேசத்தின் தலைவர்கள், அமெரிக்காவினுடைய தலைவர்கள், அப்ப அந்த தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்க பாருங்க அந்த லைக் வைஸ் பிரசிடென்ட் அந்த ஜேடி வேன்ஸா இருக்கட்டும், மற்றும் வெளித்துறை அமைச்சர் அந்த மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ல ஒரு சின்னதா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல அவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. த அட்லாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை எடிட்டரை தவறுதலா ஒருத்தர் இந்த சிக்னல் ஆப்ல சேர்த்திட்டாராம். சேர்த்துனதுல ஒரு தேசத்தின் முக்கியமான ரகசிய திட்டங்கள், ஏமன் நாட்டில் எந்த டைம்ல எந்த ஏர்கிராஃப்ட் போகணும், எந்த இடத்த தாக்கணும், அது தாக்கி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யணும், அடுத்த ட்ரோன் போகணும், இந்த இடத்துல பாம்பை போடு, அப்படி இப்படின்னு பண்ணது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்து வெளியே பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு வல்லரசா இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல இப்படி ஒரு லீக்கேஜ் வந்துருச்சே அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அமெரிக்கா சொல்லிச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. பட் அதை அநேகர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா உறுதியும் செய்திருக்கிறாங்க. பட் தாக்குதல் பயங்கரமாவே நடந்துட்டு இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய டாப் அஃபீஷியல்ஸ் அவங்க பகிர்ந்து கொண்ட ரகசிய தகவல்கள் கசிவானதுனால. அடுத்தது இந்த பிணை கைதிகள் இன்னும் தீவிரவாதிகளுடைய கைகளை சிக்கியிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம், நம்மளால கொஞ்ச நேரம் கூட இந்த வெயில தாங்க முடியல, நம்மளால ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது. ஆனா அவங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அண்டர் கிரவுண்ட் டார்க் டனல்ஸ், காற்றோட்டம் இல்லாத இடத்துல, ஆகாரம் இல்லாத இடத்துல, பசியில, சித்திரவதைக்கு நடுவுல அங்கே இன்னும் 59 பேர் இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் பேர் விடுதலையாகி வந்தவங்க கொடுக்கிற தகவல் எல்லாம் நம்மளுடைய இருதயங்களே உடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. சரியா? அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, எருசலேமின் சமாதானத்திற்காக, ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான், இதெல்லாம் நம்ம டைரக்டா எடுத்துக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க மூலியமா நமக்கு இந்த வேதம் கிடைச்சது, அவங்க மூலியமா நமக்கு கிறிஸ்து கிடைச்சார், அவங்க மூலியமா தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அந்த ஜனம் கஷ்டப்படுது, துன்பப்படுது அப்படின்னு சொன்னா அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக, விடுதலைக்காக, அந்த பிணை கைதிகளுடைய மீட்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுல ஒரு ஹாஸ்டேஜஸை ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன் எப்படி இருக்கும்ல, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு அண்டர் கிரவுண்ட் டார்க் ரூம்லயே நீ இருந்துகிட்டே இருக்கணும், நீ வெயில பார்க்க மாட்ட, ஒன்னையும் பார்க்க மாட்ட. அப்போ அவங்க டிப்ரெஷன்ல அவங்க கிட்ட இருந்து சில வீடியோஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது அநேகருக்கு ரொம்பவே கொடுமையா இருக்கு. இதுதாங்க காசா. இந்த காசா பகுதி ஒன்று இல்லாம தரைமட்டம் ஆயிடுச்சு, மண்மேடாய் மாறி போனது. அப்ப இது எப்பதான் முடியும்? ஒன்னா ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் தங்களை டோட்டலா சரண்டர் பண்ணணும், அவங்க கையில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் என்ன செய்யணும், அவங்க ரிலீஸ் பண்ணணும். இஸ்ரேல்னு ஒரு நாடு அதை அங்கீகரிக்கணும். திரும்ப தீவிரவாதத்துக்கு நாங்க போக மாட்டோம், எங்க குழந்தைங்களை தீவிரவாதத்துல பழக்க மாட்டோம் அப்படின்னாதான் இந்த யுத்தம் முடியுமா? அது முடியும்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்குமே இருக்காது. இது நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் நான் போடணும்னு நினைச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாடுகளுமே சில ஏர்கிராஃப்ட்ஸை வாங்கி ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க யுத்தங்களுக்காக.
சில கொலம்பியா யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு சின்ன டேட்டா என்ன அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த மிகப்பெரிய அந்த மெசக்கர், அதாவது ஒரு பெரிய அழிவு, அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பாக ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்த அக்கௌண்ட், ரொம்ப நாள் செயல்படாம இருந்த ஒரு அக்கௌண்ட் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களாம், ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க பாலஸ்டைனை சேர்ந்த சில மாணவர்கள். அப்ப இவங்கெல்லாம் ஏற்கனவே ரிசால்வ் பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மிடில் ஈஸ்டுக்குள்ள போர்க்கப்பல்களும் உள்ள வருகிறத பார்க்கிறோம். இவங்க அமெரிக்காவிலிருந்து தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஆயுதங்களை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்தே நம்ம சொல்றது என்ன, இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான். அதுல ரொம்ப அழகா பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு, அதை கேட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஹூத்திஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா எங்க மேல தாக்குதல் நடத்துது, நாங்களுமே அவங்க மேல என்ன செய்திருக்கிறோம், 24 மணி நேரத்திலே 3 முறை நாங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அந்த ரெட் சி, அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியா வரக்கூடிய வியாபார கப்பல்களை எல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அழிக்கிறாங்க. இதுக்காகலாம் ஜெபிக்கணும். ஏன்னு கேட்டா, நமக்கு என்ன, நம்ம டைமுக்கு நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனா வியாபார கப்பல்கள் கடல்ல தாக்கப்படும் போது, அது ஒரு பெரிய நீண்ட தூர பயணம் எடுத்து அந்த கப்பல் வரும்போது பொருளுடைய விலை அதிகமாகிறது. ஆயிலா இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய சின்ன சின்ன பொருளா இருக்கட்டும். இப்ப இங்கிருந்து ஒரு டைரக்டா போகக்கூடிய ரூட் ரொம்ப தூரம் சுத்தி வந்தா என்ன ஆகும், அதிகமான நாட்கள், அதிகமான ஆயில் தேவை இல்லையா? அப்படி இன்னும் போக 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 ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்துறதுங்கிறதே ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. இதுதான் இந்த வாரத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, சிப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு ஃப்ளைட்டை தாக்கி அதை டேமேஜ் பண்ணி அதில் போகக்கூடிய மக்களை கொலை செய்யணும் அப்படிங்கிறத அந்த பிளானை கண்டுபிடிச்ச இஸ்ரேல் அந்த தீவிரவாதி இருந்த இடத்தையே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, குறிவைத்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அந்த டெரரிஸ்ட் ஹசன் அலி, ஒரு முக்கியமான தலைவரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க அநேகர் நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய கோபத்தையும் பல டெஸ்லா கார்களை எரித்து அதை காமிச்சிருக்கிறாங்க ரோம் நாட்டில். ஆனா ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, இஸ்ரேல் சொல்லிச்சு, இங்க பாரு, நாங்க பொறுமையாவே இருந்துட்டு இருப்போம், நீ நினைக்காத, எங்களுக்கு சீக்கிரத்துல எங்களுடைய மக்கள் என்ன செய்யணும், ரிலீஸ் ஆகணும். பாருங்க, அதே சமயத்துல டர்க்கி ஸ்லோவா அதிகமாயிட்டே வருது, பவர் ஆயிட்டே வருது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஈரானுக்கும் டர்க்கிக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, டர்க்கி ஒரு நேட்டோ நாடு. இந்த டர்க்கிக்கு சம்பந்தப்பட்ட எதையாவது ஒன்று தாக்குனா அவங்க ஆர்டிகிள் 5 படி நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் துருக்கிக்கு ஆதரவா அவங்க போர் நடத்துவாங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல ரஷ்யாவோட கோகு மாகோகு யுத்தத்துல அவங்களோட இணைந்து வரப்போகிறது இந்த துருக்கி தான். ஸோ துருக்கி ரொம்ப டேஞ்சரஸ் when compared to ஈரான் அப்படின்னு கூட அவங்க சொல்றாங்க. இப்ப இவர் தான் கமேனி, அவர் சொல்லியிருக்காரு. இவர் யாருங்க, ஈரானுடைய சுப்ரீம் லீடர். எவ்வளவு அடி வாங்கினாலும் நாங்க பாருங்க, நாங்க அப்படியே எங்களுடைய பலத்தை காமிப்போங்கிற மாதிரி இஸ்ரேல் நாட்டை அழிக்கிறது தான் எங்களுடைய டியூட்டிங்கிறாரு. இதுதான் எங்களுடைய டியூட்டி, அப்ப நாங்க அழிச்சே தீருவோம் அப்படிங்கிறது. ஈரானுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு கேட்டா, அணு ஆயுத சோதனைகளை எல்லாம் முடிச்சு அவங்க அடுத்த யுத்தத்துக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு சில வாரங்கள்லயே என்ன பண்ணலாமா, தாக்குதலை, நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து ஆட்டம் பாம் போட்டது ஞாபகம் இருக்கா? 2வது உலக மகா யுத்தத்துல ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் அழிஞ்சதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். அதே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா ஒரு பெரிய பகுதி அழிவை சந்திக்கும். அநேக மக்கள் அழிந்து போயிடுவாங்க, அழிவாங்க, ஒரு பெரிய ஒரு அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால இஸ்ஃபஹான், நத்தான்ஸ் அந்த மாதிரி பகுதிகள் தான் அவங்களுடைய அணு ஆயுத சோதனைகளை நடத்தக்கூடிய ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். ஸோ இப்போ அவங்க ரிலீஸ் பண்ண கேட்கும்போது எத்தனையோ ப்ரப்போசல் வச்சாங்க தீவிரவாதிகள் கிட்ட. எங்களுடைய பிணை கைதிகள் 10 பேரையாச்சும் நீ என்ன செய்ய, உயிரோட அனுப்பு. அதில் முக்கியமாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் அங்கே உள்ள இருக்கிறாரு, அவரை விடுதலையாக்கு. எத்தனையோ கேட்டு பார்த்தாங்க, யார் உயிரோட இருக்கா, யார் மரித்து போயிட்டா, எங்களுக்கு அந்த டெட் பாடிஸையாச்சும் கொஞ்சம் கூடு. எதுக்குமே இது வரைக்கும் ஹமாஸ் அடிபணிஞ்சாதா தெரியவே இல்லை.
அடுத்தது இவங்க அந்த ரூட்டு சொன்ன பாருங்க, அந்த ரூட்டை அப்போ ஈரான் வந்து எங்களை நீங்க அடிச்சிங்கன்னா நாங்களும் அடிப்போம். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு தடவை நான் உங்களுக்கு அந்த மேப்ல காமிச்சேன். அது வழியா தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆயில் சப்ளை ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்துனீங்கன்னா இன்னும் நாங்க என்ன செய்வோம், அந்த பகுதியை மறைச்சிக்கிட்டு நாங்க திருப்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ட்ரம்ப்பும் ஹூத்திஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டனல், இப்போ நம்மெல்லாம் பார்த்தோம்னா மேலே பூமிக்கு மேலே ரோடு சாலைகளை அமைக்கிறாங்க. அந்த நாடுகளில் மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூமியை தோண்டி பல கிலோமீட்டர் தான் என்ன செய்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் கட்டி போகிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இஸ்ரேல் அழிச்சிருக்கு. பாருங்க, டர்க்கி பற்றி மறுபடியும் நம்ம பார்க்குறோம். சில தீவிரவாதிகளுக்கு பணத்தை கொடுத்துருக்குறாங்க. தீவிரவாத செயலில் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி கண்டுபிடிச்சு சொல்லி அது பண்ணியிருக்காங்க. எர்டோகன் சொல்றாரு பாருங்க, டர்க்கியுடைய பிரசிடென்ட். ஏற்கனவே அந்த நாட்டில் உள்நாட்டு குழப்பமும் கலவரமும் பயங்கரமா இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சமீபத்தில் நடந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்கிறாரு, we see what is happening in Palestine, may Allah destroy இஸ்ரேல் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஷின்பேத் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறைக்கு புதிய ஒரு தலைவரை நியமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இவரை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்க தேசத்திலும் மற்ற அநேகருடைய கருத்துக்களாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான பதவி. இவங்க தங்களுடைய வேலையை சரியா செய்யாததுனால தான் அக்டோபர் 7 ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நாடு சந்திக்க வேண்டி இருந்தது இல்லையா. ஹமாஸ் இவங்களை தாக்க போறாங்க அப்படிங்கிறத செய்தியை தவற விட்டுட்டாங்க. பாதுகாக்க வேண்டிய இவர்கள் இந்த ஷின்பேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்சி. நம்ம நாட்டிலையுமே நம்ம ஜெபிக்கும் போது எல்லா ஆர்மிக்காக, போலீஸ் ஃபோர்ஸ்க்காக, பார்டர் ஃபோர்ஸ்க்காக நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ அவங்க செய்த ஒரு தவறு இன்று வரை 2 வருஷங்களாக முடியாத அளவுக்கு இந்த யுத்தங்கள் போயிட்டு இருக்கு. இவர் தான் எலி ஷாட்வித். வர்ற நாட்களில் தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோவை மட்டும் நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். சமீபத்தில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் நெத்தன்யாஹூ அவங்க பேசின ஒரு காணொளி அது பார்க்கலாம். அதில் ரொம்ப அழகா ஹாலோகாஸ்ட், they're not different from the Nazis. They're exactly the same as the Nazis. That is true. But today the Jewish people are in a different position from where we were on the eve of the Holocaust. அவர் சொல்றார், The Holocaust comprised of 5,000 October 7th. 5,000. The scattered and defenseless Jewish people were totally powerless to resist. This is not the case today. Today we have a state. Today we have an army. Today we can defend ourselves. Today we can defend ourselves. Our brave soldiers, our brave, incredibly brave soldiers, rolled back the terrorist tide. They boldly fight against our would-be destroyers. For 18 months, they have fought like lions on 7 fronts. On October 7th, we were surprised. We had a terrible, terrible massacre. And many believed that Israel was on the verge of extinction. Nasrallah put it very clearly. He said the Jewish state, the Jewish army, that's no more than a spider's web, and it could be easily swept aside. Well, a year and a half later, Nasrallah is gone, Haniyeh is gone, and Assad is gone. We've battered Hamas, we've brought Hezbollah to its knees, we destroyed the remnants of Syria's army, we hit the Houthis with the great help of our American allies. We have changed, we are changing the face of the Middle East. We are giving it a new future. அவர் எதை கம்பேர் பண்ணார்னா, ஹிட்லருடைய காலத்தில் நடந்த ஹாலோகாஸ்ட்.
அக்டோபர் 7 நடந்த அந்த மெசக்கர் போல 5000 மடங்கு அதிகமாக நடந்தது. ஆனா அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் கிட்ட ஒரு நாடு இல்லை, இஸ்ரவேலர்கள் கிட்ட அன்னைக்கு ஒரு ஆர்மி கிடையாது, அவங்கள காப்பாத்திக்க முடியல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கு, எங்க கிட்ட ஆர்மி இருக்கு. இன்னைக்கு நாங்க யாரெல்லாம் எதிர்த்து வந்தாங்களோ எல்லாரையுமே என்ன செஞ்சிருக்கிறோம், ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கிறோம். நசரல்லா, ஹனி, லைக் ஆசாத், இப்படி பலர் சொன்னாங்க, இனிமேலு ஒரு ஸ்பைடரோடைய அதோடைய கூட்டை கலைக்கிறது போல இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, அப்படி கசக்கி இல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொன்னவங்க ஒருவர் கூட இந்த தேதியிலே உயிரோடு இல்லை, அவங்களுடைய பட்டணமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் தேவனுடைய பலத்தால். அதான் அவங்க சொன்னாங்க, இந்த 1.5 வருஷ காலத்துல சுத்தி வந்த யாருமே இன்னைக்கு நாட்டை இழந்துட்டாங்க, மக்களை இழந்துட்டாங்க, வேலை வாய்ப்புகளை இழந்துட்டாங்க, எல்லாம் நிக்கிறாங்களே தவிர ஒருத்தராலையும் இந்த தேசத்தை தொட முடியல. அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமேன். பாருங்க, இஸ்ரேல் இப்ப நடுவில் சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் நடந்தது இல்லையா? அந்த எர்த்குவேக்ல பாத்தீங்கன்னா கட்டட இடிபாடுகளுக்குள்ளாக நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு, ஒரு நியூ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது செவத்துக்குள்ள ஏதாவது இருந்தாலும் சரி, இப்படி இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருந்தாலும் சரி, யாருனாலும் அவங்க கிட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி பேங்காக்ல போய் அதுக்குள்ள இருந்த அந்த புதஞ்சு போனவங்களை கூட இவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு கண்டுபிடிப்பும் யூதர்களாலேயே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். சீரியாலையும் கவர்மெண்ட் மாறி இருக்கு. இது எல்லாவற்றின் மத்தியிலும் இஸ்ரேல் ஒரு பவர்ஃபுல்லான நாடாவே இருக்கு. ஸோ எல்லா துதியும் கனம் மகிமை ஆண்டவருக்கே உரிவதாக. மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.